அனைவருக்கும் வணக்கம். உங்கள் காந்தி. வர மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் அப்படின்னு எல்லா பேப்பர்லேயும் எல்லா சில மக்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வர மகா சிவராத்திரி என் நண்பர் கூட போட்டிருந்தார். இது 3500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு இருக்கார். இப்போ கூட நேற்று கூட ஒரு புக்கில் பார்த்தேன். சிவராத்திரி விரதங்கள், சிவராத்திரியின் தத்துவங்கள், சிவனின் வழிபாடுகள், நிறையா அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈஸியான வழியை நான் சொல்லட்டுங்களா? நீங்கள் ரொம்ப கஷ்டலாம் பட வேணாம், உண்மை அப்படி இப்படி சாப்பிடாம இரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. சித்தர்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, நான் வரும் காலம் வந்துடுச்சு, அவங்க வர காலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட போன பதிவில் பார்த்துருப்பீங்க. காரணம் என்னென்னா, அவங்க நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. சித்தர்கள் வந்துட்டாங்க பூமிக்கு, தன்னுடைய உருவங்களை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சித்தர்கள். அதனால் இன்றைக்கி வர காலங்கள் ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இல்லை, மக்களுக்கு பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நிலா நம்மளை விட்டு தூரம் போயிட்டே இருக்கான். நேற்று கூட இந்த பிபிசி நியூஸில் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாள்ன்றது 50 நாளுக்கு சமம். நிலா தூரம் போயிட்டுருக்கு. அட்லாண்டிக் கடல் உருகிட்டுருக்கு. ஆல்ரெடி உருகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு காட்டுத்தீ, எரிமலை, இது மாதிரி ஏகப்பட்ட இது நம்ம சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சும் யாரும் சுயநலமாக தான் இருக்கிறாங்களே தவிர பொதுநலமாக இல்லை. தனக்குன்னு வரும்போது மட்டும்தான் வலிக்குது, அடுத்தவனுக்குன்னும் போது வலிக்க மாட்டுது. இதெல்லாம் இன்றைய மக்களின் இயல்பான நிலை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மாற்றிக்கோங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்ல வழிபாடில் ஈடுபடணும். அது சித்தர்கள் பொதுவாக சித்தர்கள் வழிபாட்டில் நீங்கள் ரொம்பலாம் வேணாம். அவங்களாம் உங்களை கஷ்டம்லாம் படுத்த மாட்டாங்க. அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இந்த மாதிரி தினங்களில் கோயிலுக்கு போங்க. அதுவும் சித்தர்கள் இருக்கிற கோயிலுக்கு போங்க. நம்ம கிண்டியில் 5-6 சித்தர்கள் இருக்காங்க. திருவான்மியூரில் இருக்காங்க, திருவொற்றியூரில் இருக்காங்க, பாம்பன் சுவாமிகள் நிறையா இருக்காங்க. அவங்க கோயிலெல்லாம் முக்கியமானது. அந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி போங்க. 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நைட்டு போயிட்டு விளக்கு போட்டுட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலைல வாங்க. ஐயர்கிட்ட கொடுத்து பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேஸ்ட். இப்படின்னு சொல்கிறாங்க, அது வேஸ்ட்டு தான். அவங்களுக்கு தர்மம் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யலாம். ஆனால் அவங்கக்கிட்ட கொடுத்து நான் என் கட்டம் சரியில்லை, எனக்கு இது நடக்குது, அது நடக்குது, எனக்கு பண்ணுங்கன்றதெல்லாம் கொஞ்சம் கூட அது வேஸ்ட்டுங்க. அதில் 10 பைசா பலன் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நான் தான் சொல்லுவேன். அதனால் அவங்கள ஆலயங்களுக்கு போங்க, தரிசனம் பண்ணுங்கள். காசு இருக்கிறவங்க ஒரு 25 லிட்டர் நல்லெண்ணெய் கேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி வச்சுட்டு வந்துடுங்க, கொடுத்துட்டு வந்துடுங்க. அன்னதானம் போடுற இடமா இருந்ததுன்னா அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப விசேஷம். மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி பண்ணுங்களேன். எவ்வளோ மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள். உங்கள் குலசாமியை வேண்டிக்கிட்டு அடுத்தது தான் நீங்கள் எல்லாமே செய்யணும். ஃபஸ்ட்டு குலசாமி தான். காரணம் என்ன, நம்ம பரம்பரை, நம்ம குலங்கள், நம்மளோட அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, நம்மளோட அப்பா அம்மாவோட அப்பா அம்மா எல்லாமே அவங்க என்னோட நினைவுகள்னால், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வருங்கால சங்கதி நல்லா இருக்கணும்னு தான் நினச்சிருப்பாங்க. அதுதான் பரம்பரை. அதனால தான் அந்த பிளெஸ்ஸிங் வேணுன்றதுனால தான் குலதெய்வங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க குலதெய்வங்களில் முடிஞ்சால் போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு வாட்டி, இல்லாட்டி வருஷத்தில் ஒரு வாட்டி. ரொம்ப தூரம் இருக்கும் சில பேருக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்குன்னா அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு வச்சுங்க, அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். அதனால் சித்தர்கள் வழிபாடுக்கு வாங்க, மாறுங்க. அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு பண்ணலாம், ஆனால் காப்பாற்ற முடியுங்க. உண்மை என்னென்னா, அவங்களால மட்டும்தான் இந்த பஞ்சபூதங்களே அவங்க தான். அந்த பஞ்சபூதங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் சித்தர்கள். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. எந்த ஐயரோ, எந்த ஒரு சாமியாரோ, நிறையா போலி சாமியார் வந்துட்டான், ஒரு கருத்தை சொல்கிறான். அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அதெல்லாம் வேணாம்.
சித்தர் ஆலயங்களில் போயிட்டு மனசார வேண்டுங்க, ரொம்ப நல்லது நடக்கும். வர மகா சிவராத்திரியை நல்லா ஐயாவை போய் பாருங்கள். சிவாலயங்கள் போங்க, பழமையான சிவாலயங்கள், 100 ஆண்டுகள் கடந்த சிவாலயங்கள் போங்க, சித்தர்கள் கோயில் போங்க, அவங்க ஜீவசமாதிக்கு போங்க. நல்ல விசேஷம். உங்கள் வேண்டுதல், உங்களோட நம்பிக்கையெல்லாம் அதிகமாகும். அவங்களும் கண்டிப்பாக செய்வாங்க. இப்போது நானே ஒரு பாவம் செஞ்சுட்டேன்டாப்பா, இதை எப்படி நான் சமாளிக்க போகிறேன், அடுத்த ஜென்மமாக அடுத்து தான் பண்ணணுமா அப்படின்லாம்னா சித்தர்கள் இல்லை. அதுவும் போரக்கர் அவர்கிட்ட அந்த இதெல்லாம் அடிக்காதே, உப்பு சாப்பிட்ட, தண்ணி குடிக்கணும், அதுக்கான வழிகளை சொல்கிறேன், நீ அதை பார்த்துக்கியா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கணும். அப்போ அது மாதிரி பண்ணும்போது அவங்க ஆலயங்கள் சிவாலயங்கள் போகும்போது ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு ஒரு நாள் நடக்க முடியாமல் நடக்கிறப்பா அப்படின்னும் போது ஒரு 50 கிலோ பஞ்சு மூட்டையாக அந்த சுமையை நமக்கு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? 100 கிலோ தூக்க முடியாமல் தூக்குற 50 கிலோ பஞ்சு மூட்டையாக சாதாரணண்டா அப்படின்னு போக மாட்டியா? அதுதான் சித்தர்கள். கண்டிப்பாக சிவாலயங்கள் போங்க, சித்தர்கள் ஆலயங்கள் போங்க. மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். எப்போ வந்தாலும் மகா சிவராத்திரி விசேஷம் தான். அதனால் அவசியம் போங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் காந்தி.